ஆழமான காதல். இது காதல் இல்லாத கதை. சென்னை கோல்ஃப் கிளப். 80 ஏக்கரில் விருந்திருந்த அந்த பரந்த புல்வெளியில் சிறிய பேட்டரி கார்கள் ஆங்காங்கே மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தன. புல்வெளியின் தெற்கு ஓரத்தில் தனது பந்துக்கு ஆங்கிள் பார்த்து கொண்டிருந்தான் 27 வயது மிதுன். அந்த மிதுன் அழகன். அவனுடைய தலைமுடிகள் கழுத்தை தாண்டி வளர்ந்து நெளி நெளியாக தோளில் அழகாக படர்ந்திருந்தன. டிஷர்ட் 3/4, கையில் ஏதோ கச்சாமுச்சா பேண்ட். அவன் பாக்கெட்டில் இருந்த கிரெசோகிராண்ட் மொனாக்கோ செல்போனின் மதிப்பு சுமார் 1,50,000 ரூபாய். காலில் கணுக்கால் வரை நீண்டிருக்கும் சுப்ரா ஸ்னிக்கர்ஸ். ஹெட்ஃபோனில் ஜெஸ்டர் பேயரின் ஐ நோ யூ லவ் மீ ஐ நோ யூ கேர் பாடல். சந்தேகத்துக்கு இடமின்றி மிதுன் அதிநவீன பணக்கார இளைஞன். தன் அப்பாவின் நிறுவனங்களுள் ஒன்றை பார்த்து கொண்டு பெற்றோருடன் வசிக்காமல் தனியாக ஒரு அபார்ட்மெண்ட்டில் வசிக்கின்றான். இன்னும் திருமணம் ஆகவில்லை. கிளப் எட்டின் முனையை ஒருமுறை தடவி பார்த்து கொண்டே மிதுன் கீழே இருந்த வெள்ளை பந்தை ஓங்கி அடிக்க பந்து ஜிவ்வென்று உயர்ந்து சில வினாடிகளுக்குள் 50 அடி தொலைவில் இருந்த மரங்களுக்கு மேல் அழகாக பறந்து செல்ல பின்புறம் இருந்து குட் ஸ்ட்ரோக் என்ற குரல் கேட்டது. மிதுன் திரும்பி பார்த்தான். தூரத்தில் இருந்து வினோத் இவனை நோக்கி ஹாய் என்று கையை காட்டினான். அவன் அருகில் 2 பெண்கள். மிதுனை நெருங்கிய வினோத் பளீர் சிரிப்புடன் எப்படி இருக்கு என்று கேட்டான். ஃபைன், வெரி ஃபைன், வித் மை கோல்ஃப் அண்ட் ஹைலண்ட் பார்க் ஸ்காட்ச் விஸ்கி என்றான் மிதுன். சத்தமாக சிரித்த வினோத், இவ திவ்யா, இது வந்தனா, திவ்யாவோட கிளாஸ்மேட், இது மிதுன், தமிழ்நாட்டின் 1000 பணக்காரர்களில் ஒருவன் என்று பரஸ்பரம் அறிமுகப்படுத்தி வைத்தான். திவ்யா இந்த காட்சிக்கு பிறகு வரப்போவது இல்லை. எனவே அவளை வர்ணித்து வார்த்தைகளை வீணடிக்க வேண்டாம். ஆனால் வந்தனா கதை முழுவதும் வரப்போவதால் அவளை வர்ணித்தே ஆக வேண்டும். வந்தனா கடவுள் அசுரர்களுடன் பிரச்சனைகள் ஏதும் இல்லாத ஒரு ரிலாக்ஸ் தருணத்தில் சாவகாசமாக பார்த்து பார்த்து படைத்த அழகி. எனவே பெண்களை பெரிதாக பொருட்படுத்தாத மிதுன் தனது வழக்கத்துக்கு விரோதமாக அவளை உற்று கவனித்தான். அவள் குர்தாவும் ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்திருந்தாள். தலையை கிராப் செய்திருந்தாள். நெற்றியில், காதுகளில், கழுத்தில் ஒன்றுமில்லை. தான் ஒரு பெண் என்பதற்கான அடையாளங்களை அவள் பிடிவாதமாக மறுத்திருந்தாள். ஆனால் ஒரு ஓவியன் அவளை படமாக வரைந்தால் கழுத்துக்கு கீழ் பிரஷை வெளிநோக்கி பெரிதாக வளைக்க வேண்டியிருக்கும். ரொம்ப தப்பு என்றால் வந்தனா மிதுனை நோக்கி. என்ன, இப்ப நீங்க பார்த்த இடம்? ஓ சாரி என்ற மிதுன் மிகவும் அவமானமாக உணர்ந்தான். அவனின் முக மாற்றத்தை கவனித்த வந்தனா, இட்ஸ் ஓகே, ஹெட்ஃபோன்ல ஜஸ்டின் பேயரா? மை காட், எப்படி கண்டுபிடிச்சிங்க? காலில் ஜஸ்டின் போடுற சுப்ரா ஸ்னிக்கர்ஸ், அதனால ஒரு கெஸ். கிளவர் கெஸ் என்ற மிதுன் வினோத்தை நோக்கி, அப்புறம் வினோத் என்னடா விசேஷம் என்றான். நானும் திவ்யாவும் லவ் பண்றோம் என்று வினோத் கூற அந்த திவ்யா லேசாக வெட்கப்பட முயற்சித்து பரிதாபமாக தோற்று போனான். கடைசில நீயும் அந்த மாயையில மாட்டிக்கிட்ட, எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று மிதுன் கூற திவ்யாவின் முகம் மாறியது. மிதுன், கிண்டல் பண்ணாதே, நாங்க சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம் என்றான் வினோத். டீப் லவ், காதல்ங்கிறதே சுத்த ஆம்பேக், இதுல சீரியஸ் லவ் வேறையா? வினோத் கோபமாக. காதல்னு ஒன்று இல்லாம நம்ம நாட்டில் இவ்வளவு பேர் காதலிச்சுட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வினோத், இந்தியா ஒரு செக்ஸி வழி ஸ்டார் கண்ட்ரி. புரியல வினோத்? நம்ம எல்லோருக்கும் 14-15 வயசுலேயே செக்ஸ் ஆசை வந்துடுது. ஆனா பரஸ்பரம் ஆணும் பெண்ணும் சுலபமாக கிடைக்கிறதில்லை. அப்படியே கிடைச்சாலும் நேரடியாக படுக்கைக்கு போக முடியாம நம்ம கலாச்சாரம் தடுக்குது. அதுக்காகத்தான் ஊர பார்வையில் கிளுகிளுத்து கண்ணும் சிவக்க பேசி விடிய விடிய தூங்காம மெசேஜ் அனுப்பி அபத்தமா கவிதை எழுதி காதலிக்கிறாங்க. அப்புறம் கையை தொட்டு கழுத்தை தொட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. ஸோ இங்க காமம் சுலபமாக கிடைக்காததால ஆசையை தீர்க்க கண்டுபிடிச்ச குறுக்கு வழி காதல். வாவ், கிரேட் என்று வந்தனா கைத்தட்ட மிதுன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். மிதுனின் வாதத்தில் கோபமான திவ்யா, வினோத் நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று நடந்தாள். என்னடா நீ என்று வினோத் வேகமாக திவ்யா பின்னால் ஓடினான். உங்க ஃப்ரெண்டுக்கு ஏன் இவ்வளவு கோபம் என்றான் மிதுன் வந்தனாவிடம். உண்மை எப்பவும் கசக்கும். என் கருத்தை ஆதரிக்கிற முதல் பெண் நீங்க தான். தேங்க்ஸ். உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. MBA பண்ணிட்டு இருக்கேன். அம்மா அப்பா 2 பேரும் லண்டனில் ஃபேமஸ் சர்ஜன்ஸ்.
அண்ணனும் டாக்டர். 3 பேரும் லண்டன்ல இங்கிலீஷ்காரங்க உடம்பை அறுத்து பவுண்டா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்தியாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கேன். குட். நீங்களும் காதலுக்கு எதிரியா? உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் எதிரியா இருக்கணும்? காதல் என்கிறது ஒரு ஹார்மோன் சமாச்சாரம். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி லவ் இஸ் a first step to get into a relationship. அதுவும் இந்தியாவில் காதலை வச்சுக்கிட்டு செல்போன் ரீசார்ஜ், கிரீட்டிங் கார்ட்ஸ், வேலண்டைன் டே கிஃப்ட், கதைகள், சினிமான்னு ஒரு பெரிய பிஸ்னஸே நடக்குது. யூ ஆர் கரெக்ட். காதலுக்காக இங்க எவ்வளவு மனித எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? எஸ், நம்ம 2 பேரோட எண்ணங்களும் ஒரே அலைவரிசையில் இருக்கு. நம்ம அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய பேச வேண்டியிருக்கும். சந்தித்தார்கள், பேசினார்கள். மிதுன் வந்தனாவுக்கு கோல்ஃப் விளையாட கற்றுத்தந்த போது வந்தனாவின் பின்னால் நின்று கொண்டு அவள் முதுகை அணைத்தபடி கிளப்பை பிடித்திருந்த வந்தனாவின் கை மீது தன் கை வைத்து இப்படி கிளப்பை தூக்கி என்று ஓங்கி பந்தை அடித்தான். பந்து வேகமாக பறந்து செல்ல வந்தனா திரும்பி அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள். ஏய், என்ன இப்படி பார்க்கிற? லவ்வா? சி. ஆனா நார்மல் பையனும் பொண்ணும் இந்த மாதிரி பொசிஷன்ல நின்னா கைப்பட்ட உடனே லவ் பண்ணி அடுத்த செகண்ட் கனவுல ஹனிமூன் போயிருப்பாங்க. சத்தமாக சிரித்த மிதுனிடம் வந்தனா, உன்கிட்ட க்ளோஸா பழக பழக எனக்கு பயமா இருக்கு என்றாள். என்ன பயம் வேண்டும் என்றான். மொசாட் டுடே மேஜிக் ஃப்ளூட். வந்தனா அவன் முதுகில் சாய்ந்திருக்க மிதுன் வாசிக்க ஆரம்பித்தான். அந்த இசையும் ஸ்பரிசமும் அவர்களை வேறொரு உலகத்திற்கு இட்டு சென்றது. சட்டென்று இசைப்பதை நிறுத்திவிட்டு திரும்பிய மிதுன் அவளை ஆவேசத்துடன் அணைத்து கொண்டான். பெரிய பயணம் ஒன்று மேற்கொண்டது போல் இருந்தது. வழியெங்கும் நீரோடைகள். ஆசை தீர நனைந்தார்கள். முங்கி முங்கி குளித்தார்கள். உடல் எங்கும் மனசு எங்கும் சந்தோஷம் பிரவாகமாக பிரித்தெடுத்து ஓடியது. குளித்துவிட்டு கரையேறிய பொழுது உடல் எங்கும் வியர்வை துளிகள். இப்போ காதல் வந்துருச்சா என்றான் மிதுன். இல்லை, காதல் என்கிறது வெறும் ஒரு விதமான உணர்வு. நம்மிடம் இங்கு காதல் அவசியமில்லை. வெரி குட். இந்த தெளிவு எப்பொழுதும் இருக்கணும். இருந்தது. 1 வருடத்து பிறகும் அந்த தெளிவு இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் இருவரும் பக்கத்து அபார்ட்மெண்ட்டில் தனித்தனியாக வசிக்க தொடங்கினார்கள். அலுவலகத்தில் மிதுனின் மொபைல் சினுங்கியது. வந்தனா. ஹாய் வந்தனா, வீட்டுக்கு வந்துட்டியா? நான் வந்து 2 மணி நேரம் ஆகுது. எப்படா வீட்டுக்கு வர? இன்னும் 1 மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருந்து கிளம்பிடுவேன். 1 மணி நேரம் டிராவல். அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் வீட்டில் இருப்பேன். 1 மணி நேரம் கழித்து மிதுன் கிளம்பி கார் பார்க்கிங் வந்தபோது அங்கே வந்தனா நின்று கொண்டிருந்தாள். ஏய், நீ எங்க இங்க? வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். நானே இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. இருந்தாலும் 1 மணி நேரம் முன்னாடி இருந்தே உன் கூட கார்ல பேசிட்டு வரலாம்ல, அதான் கால் டாக்ஸி பிடிச்சு இங்க வந்துட்டேன் என்று வந்தனாவை மிதுன் பிரியத்துடன் நோக்கினான். அன்று வந்தனா மொபைலில் மிதுன் செல்லம் காலிங் தன் அலுவலகத்துக்கு அழைத்தான். ரிசப்ஷன்லேயே காத்திருந்த மிதுன் வந்தனா கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றான். அறை வாசலில் வந்தனாவின் கண்களை பொத்தினான். ஏய், என்னடா பண்ற? எதுக்கு என்னை இங்க வர சொன்ன? சொல்றேன் என்று மிதுன் அவள் கண்களை பொத்தி கொண்டு அறைக்குள் அழைத்து சென்றான். சில வினாடிகள் கழித்து அவன் கையை எடுக்க கண்களை திறந்த வந்தனா ஆச்சரியத்தில் மை காட் என்று உற்சாகத்துடன் கத்தினாள். வந்தனாவின் எதிரில் அவளுடைய பள்ளி தோழி ஸ்வேதா சிரிப்புடன் அமர்ந்திருந்தாள். ஸ்வேதா என்று கத்திய வந்தனா பாய்ந்து ஸ்வேதாவை அணைத்து கொண்டாள். கடவுளே, இனிமே என் லைஃப்ல உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ற வந்தனாவின் கண்கள் கலங்கி இருந்தன. நானும் தான். நீ எப்படி இங்க வந்த? நான் எங்க இங்க வந்தேன்? உன் ஹீரோ தான் என்னை தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்தாரு என்று ஸ்வேதா கூற வந்தனா கண்களில் கேள்வியுடன் மிதுனை நோக்கினாள். உன்னை சர்ப்ரைஸா சந்தோஷப்படுத்த நினைச்சேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். நீ ஒரு நாளைக்கு 4 தடவை ஸ்வேதா பேரை சொல்லிட்டே இருப்ப. அதான் அவளை கண்டுபிடிச்சு உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். செஞ்சிட்டேன். அதன் பிறகு ஸ்வேதா ஏதேதோ பேச வந்தனாவின் பார்வையோ மிதுன் மீது பிரேமையுடன் நிலை கொண்டிருந்தன. நாட்கள் ஓடின. உலகில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. அவர்களின் உறவுக்கும் ஒரு முடிவு வந்தது. மிதுன், ஒரு முக்கியமான விஷயம். வீட்டில் எனக்கு லண்டன்லேயே ஒரு டாக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. மெயிலில் ஃபோட்டோ பார்த்தேன். ஃபிசிக்கலி இஸ் ஓகே.
பேசினேன். 2 நாள் சேட் பண்ணோம். நாட் பேட். நீ என்ன சொன்ன? என்ன சொல்றது? ஓகே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட். ஏன் கேட்குற? என் மேலே லவ்வு கிவ்வுன்னு ஏதாச்சும்? சேச்சே, காதல்னு ஒன்று இருந்தால் தானே வர்றதுக்கு. நான் தான் காதலே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனே. ஸோ நம்ம உறவு ஒரு முடிவுக்கு வருது. இனிமேலும் நம்மால நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு நம்புகிறேன். ஷியோர். எப்போ போகிற? நாளைக்கு லுஃப்தான்ஸால ராத்திரி 2 மணிக்கு ஃப்ளைட். மறுநாள் இரவு மீனம்பாக்கம் விமான நிலையம். மிதுனும் வந்தனாவும் 11 மணிக்கே விமான நிலையத்துக்கு வந்துவிட்டனர். ஏனோ இருவரும் ஒன்றும் பேச தோன்றாமல் மௌனமாக அமர்ந்திருந்தனர். இருவரது முகத்திலும் ஒரு வாட்டம். நாம பழக ஆரம்பிச்சு 1 வருஷம் இருக்குமா என்றாள் வந்தனா. இருக்கும். ரொம்ப வேகமா ஓடிருச்சுல. ரொம்ப சந்தோஷமா இருந்த. நேரம் ஓடுறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள், ஒரே மாதிரியான ரசனை. ஏன்னு தெரியல. மனசுல ஒரு பாரம் இருக்கு. உனக்கு? பாரம்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு மாதிரியா தான் இருக்கு. அது என்னன்னு சொல்ல தெரியல. சில வினாடிகள் மௌனமாக இருந்த வந்தனா, ஓகே மிதுன், போய் போர்டிங் பாஸ் வாங்கலாம் என்று எழுந்தாள். இருவரும் கவுண்டரை நெருங்கினர். டிக்கெட், பாஸ்போர்ட் காண்பித்து வந்தனா போர்டிங் பாஸ் பெற்றுக்கொண்டாள். சில நிமிடம் மௌனம் உடைத்து பேசினாள் வந்தனா. நான் கிளம்புகிறேன் மிதுன். அடுத்து இமிகிரேஷன் கிளியரன்ஸ். நமக்குள்ள இந்த 1 வருஷம் சண்டையே வரலல்ல? ஆமாம், நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதான் சண்டையே வரல. ஏன்னு தெரியல, திடீர்னு எனக்கு அழுகையா வருதுடா. உனக்கு? என்ற வந்தனா அழுதே விட்டாள். எனக்கு அழுகையெல்லாம் வரல என்று கண் கலங்கிய மிதுன், ஆனா உன்னை பிரியறதை நினைக்கிறப்ப ஏதோ ஒரு ஃபீலிங் என்றான். என்ன ஃபீலிங்? அதான் என்னன்னு தெரியலை. தட் இஸ் லவ் என்று கூறிய வந்தனா பேகை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக கவுண்டரை நோக்கி சென்று, ஐ வாண்ட் டு கேன்சல் தி டிக்கெட் என்றாள். மிதுனின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? காதல்னு ஒன்று இருக்குடா என்றாள். ஆமாம், காதல் இருக்கு வந்தனா. எங்க வீட்டில் நாளைக்கே பேசிடுறேன். நீ உங்க அப்பா கிட்ட பேசிடு. இவ்வளவு நாளாய் பழகுறோம், அப்பெல்லாம் தோணாம இப்ப நீ கிளம்புற நேரத்துல தோணுது பாரேன் என்று காதலுடன் கூறினான் மிதுன். அது என்னன்னா, கிளைமேக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ வச்சுக்கிட்டாதானே எஃபெக்டா இருக்கும். இதோட மழையும் பேஞ்சிருந்தா இன்னும் எஃபெக்டா இருந்திருக்கும். இருவரும் சத்தமாக சிரித்தனர். காதல் பொங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.